ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க வினிபாலா. சரி வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்க இருந்த அந்த கிராமம் வந்து ஒரு முன்னேறாத ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமமாக இருந்திருக்கு. அப்போ அங்கே வந்து இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. பிறந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணை வந்து எப்படிலாம் வளர்க்கலாம், எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கனவோடு இருக்காங்க. ஒட்டுமொத்த பாசத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை மேலே தான் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 3 வயசு ஆகுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அம்மை போட்டுருது. அந்த காலம் அப்படின்றப்ப அந்த அம்மைக்கு வந்து மருந்து அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாதுல்ல. அப்போ அம்மை போட்டிருக்கு. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த பொண்ணை வந்து குணப்படுத்த முடியாததுனால ஒரு 3 வயசில் என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. அப்போ இறந்து போனோன்னே அந்த பெற்றவங்களால தாங்க முடியாத ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அந்த கவலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு இயல்பு வழிக்கு திரும்புகிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தையும் முன்னாடி தான் நம்ம வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து தவற விட்டுட்டோம், நீ இந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வந்து பார்க்குறாங்க. அதே போலயே இந்த குழந்தையும் நல்லா அவங்களால இருக்கிற எல்லாத்தையுமே பகிர்ந்து கொடுத்து அந்த குழந்தைய வந்து சந்தோஷமாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட விதியோ என்னமோ தெரியல, இந்த குழந்தைக்கும் ஒரு 5 வயசு ஆனோன்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லாகவே ஒரு நோய் மாதிரி வீங்கி வீங்கி போய் ரொம்ப கொடூரமாக இருக்கிறாங்க. அப்போ சரி ஓகே, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்திரை எல்லாமே எழுதி கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட் ஆகி விடியுது. விடிஞ்சு பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இறந்து போயிடுறான். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரே இது, என்ன முன்னோர்கிட்ட சாபமா இல்லை எதனால நம்மளுக்கு இப்படி குழந்தைங்கள்லாம் நம்மளுக்கு வந்து நீடிக்க மாட்டுறாங்க, இடையிலே இந்த மாதிரி போகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்லிட்டு திருப்பவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இயல்பு வாழ்க்கையை திரும்பி வர்றாங்க. எவ்வளவுக்கும் அவங்க வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சு அதையும் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்கள் வந்து என்ன பண்ணலை, நீடிக்கலை. அடுத்து இப்படியே போனோன்னே கடைசியாக 3ஆவதாக ஒரு ஆம்பளை பையன் ஒன்று பிறக்கிறான். இப்போ வந்து அவங்க என்ன நினைப்புறாங்கன்னா, ரொம்ப பயப்படுறாங்க, இந்த குழந்தைய எப்படி வளர்க்க போகிறோம், முன்ன மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு மாதிரி நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் நினைக்கிற மாதிரி அந்த பயலுக்கும் என்ன பண்ணுது, முடியாமல் வருது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயில் கோயிலாக போய் வேண்டுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படித்தானே இருக்கிறாங்க. கோயில் கோயிலாக போய் வேண்டுறாங்க. எல்லா கோயிலுக்கும் வந்து பூக்குழி இறங்குறது, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் வச்சு அந்த இதையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இது நிறைவேற்றினதா என்னமோ தெரியல, அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகுது, நோயும் வந்து சரியாகுது. சரியானோன்னா அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அடுத்து ஒரு பெண் குழந்தை 4ஆவதாக பிறக்குது. ஒரே பொம்பளை பிள்ளையா, அதனால் வந்து 2 குழந்தை மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. பாசமாக இருக்கையிலே அடுத்து 3ஆவதாக, அதாவது 3ஆவதுல 5ஆவதாக ஒரு ஆண் பையன் வந்து பிறக்கிறான். இப்போ எத்தனை 3 பேரையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து அப்படியே அதாவது கோழி எப்படி தன் குஞ்சுகளை வந்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டே அப்படியே காக்குமோ, அதே போல் அந்த அம்மாவும் வந்து அந்த 3 பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே வச்சு அப்படியே தாங்குறாங்க.
குழந்தைங்கள வந்து ஒரு சின்ன வேலையோ ஒரு சின்ன ஒரு கோபமோ அவங்க மேலே படுறது கிடையாது. அவ்வளோ ஒரு பாசமாக என்ன பண்ணுறாங்க, வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே கஷ்டப்படுறதுனால அப்பா வந்து விறகு வெட்ட போயிட்டு வர்றாங்க. அம்மா வந்து இந்த ஆடு இதுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேய்க்கிறதுக்கு பற்றிட்டு போவாங்க. ஓகே, அப்போ கொஞ்ச நாள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. மூத்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா 12th முடிக்கிறாங்க. சின்ன பொண்ணு வந்து, அதாவது அடுத்த பொண்ணு வந்து 4வது பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சின்ன பையன் வந்து ஒரு 8வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் அந்த மூத்த பையன் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து என்னன்னா 12th முடித்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியலம்மா, என்னால் படிக்க மண்டையில் ஏறல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மாட்ட வந்து காசு எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி. அம்மாவும் வந்து ஏன்னா அதாவது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அப்போ அங்கே போய் அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, காசு இருந்தால் வேணும்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இந்த மாதிரி வீட்டில் இந்த இடத்துல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த பையனும் என்ன பண்ணுறான், அந்த காசை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே, அதாவது 12th எக்ஸாம் பப்ளிக்கை முடிச்சுட்டு முடிச்ச கடைசி எக்ஸாம் அப்போ இந்த மாதிரி வந்து அம்மாட்ட கேட்டு காசு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு போயிடுறாங்க. ஓகேவா, சென்னையில் போயிட்டு வேலை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் சும்மா காசு மட்டும் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்ன எதுக்கு என்னன்றதை அம்மா கேட்கல. ஏன்னா அம்மாவுக்கு வந்து பையன் வந்து அங்கே போகிறான்றது தெரியாதுல்ல, அதனால் அவங்களும் சொல்லிட்டாங்க. இவன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை போயிடுறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் தேடுறாங்க. ஈவினிங் ஆகுது, எங்கே பிள்ளையை காணோமே, நைட் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் இதை காணா, என்னாச்சு, பையன் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லை என்கிட்ட காசு கேட்டேன், நான் தான் இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஆனால் எங்கே போகிற வாரம்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பயத்தில் தேடுறாங்க. அப்போ சென்னையிலேருந்து ஒரு கால் வருது. அப்பா, நீங்கள் என்னை வந்து தேடாதீங்க, நான் சென்னையில் தான் வந்து வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து படிப்பு மண்டையில் ஏறல, அதனால தான் நான் சென்னை சைடு வந்துட்டேன், நான் இங்கேயே வேலையை பார்த்து வீட்டுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி மூத்த பையன் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் பாசமாக வளர்த்த பையன்ல இப்படி போய் இருக்கிறதா எந்த பெற்றவங்களுக்கு தான் சரியாகிட்டு வரும். உடனே என்ன பண்ணுறாரு அப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையனை வந்து நான் கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு சென்னை கிளம்புறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த சமயத்தில் இந்த கிராமத்துலேருந்து சென்னைக்கு போய் அங்கே வந்து பையன் எங்கே இருக்கான் எப்படின்றதே தெரியாமல் ஒரு பெத்த தகப்பன் வந்து தான் பிள்ளையை தேடி போகிறான்றதே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் ஒரு 2 நாள் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக சென்னையை ஃபுல்லாக தேடி சுற்றி அலையிறாரு. அலைஞ்சு எப்படியோ தன்னோட மகனை கண்டுபிடிச்சிடுறாரு. பிடிச்சி ஏன்பா அப்படி வந்த, உன்னை காணோம்னு வீட்டில் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ வா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து இல்லைப்பா, எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல, நான் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இங்கேயே வேலை பார்த்து உங்களுக்கு கஷ்டத்தை குறைப்பல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருப்பா சொன்னது, நீ வந்து படிக்கலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் வந்து எங்கள் கண்ணுக்கு முன்னாடியாவது இருப்பா அப்படி சொல்லி அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்துக்கு வர்றாங்க. அப்போ கிராமத்துக்கு வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவியாகவே வீட்டில் இருக்கார். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, 10th முடிச்சிருச்சா. இப்போ 10th முடித்தோடனே என்ன பண்ணுற, அந்த பொண்ணுக்கும் வந்து எனக்கு படிப்பு ஏறல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த கிராமத்தில் வந்து படிப்புன்ற ஒரு அவேர்னஸ்ஸே இருந்திருக்காது இல்லையா. அதனால் வந்து அவங்களும் 10th எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி, எனக்கு படிப்பு மண்டையில் ஏறல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஓகே, நம்ம கிராமத்து சைட்லாம் தெரியும் என்னென்னா 10th முடிச்சிட்டாலே மேரேஜ் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கும்ல. அதே போல் இந்த பொண்ணுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, வரன் வந்து தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து கேட்டு வர்றாங்க. எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 மாப்பிள்ளையாவது இருக்கும்.
வந்து கேட்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, மாப்பிள்ளை நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நேரம் வருது. ஒரு 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 மாதம் அப்படியே போயிட்டே இருந்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாப்பிள்ளை வந்து தேடி வர்றாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே உனக்கு வந்து மாப்பிள்ளை வந்து தேட முடியாது, நீ வந்து இவரை தானே கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுது. இருந்தாலும் அவங்க வந்து கேட்கல. அவள் கட்டி கொடுத்தா நல்ல வசதியான மாப்பிள்ளை, நல்லா வச்சுக்கிருவாங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கம்பல் பண்ணி அவரை வந்து கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி ஃபுல்லாக தெரியல. ஏன்னா கிராமம்னாலே அப்படித்தானே, பணம் காசு இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. மாப்பிள்ளை வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத வந்து பார்க்காம இப்படித்தான் பல பேரோட வாழ்க்கையை வந்து பெற்றவங்களுக்கு தெரியாமலே கெடுத்துருவாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து அந்த பழக்கம்லாம் அவர்கிட்ட இருக்குது. இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகி போகுது. போன முதல் நாளே என்ன பண்ணுது, அவங்க 2 பேர்த்துக்குமே ஒத்து வராதனால சண்டை. ஏன்னா ஏற்கனவே வேறு அவங்க 2 பேர்த்துக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் வேறு. அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அந்த பக்கத்து ரொம்ப கண்ணீராக தான் போயிட்டுருக்கு. அப்போ கடைசியில் இந்த கடைசி பையன் மட்டும்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ தான் 10th வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அந்த மூத்தவர் என்ன பண்ணுறாரு, மூத்தண்ணா வந்து என்ன பண்ணுறாங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதுக்கு வந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம்லம்மா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு கிளம்புறேன், வெளிநாட்டுக்கு போனால் தான் நம்ம வந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா நீ வேணாம், வெளிநாடுலாம் வேணாம், நீ இங்கேயே தானே இரு, எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் போதும், நம்ம எப்படினாலும் பாடுபட்டுனாலும் அந்த கடனை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வெளிநாடு கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் வந்து இப்போ இங்கே சிங்கப்பூர் வந்து கிளம்புறாரு, கடன் அடைச்சிடலாம் அப்படின்றதுனால சொல்லி நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, சிங்கப்பூர் கிளம்புறாரு. அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கிட்டு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இல்லாமல் அங்கேயும் சண்டை இதாக போய்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு போய் ஒரு 10 மாதத்துல ஒரு குழந்த ஒன்று பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த சண்டைக்குள்ளேயுமே இப்படியே பிரச்சனைக்குள்ளேயுமே போயிட்டே இருக்குது. அப்போ அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு பெண் குழந்தை வேற பிறக்குது. பிறந்து என்ன பண்ணுறாங்க இவங்க, அதாவது அம்மா, அந்த பொண்ணோட அம்மா இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்குறாங்க. ஏன்னா மாமியார் வீட்டில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது. ஓகேவா, அதனால என்ன பண்ணுறாங்க, அம்மா தான் 2 பிள்ளைங்களுக்குமே எல்லாமே செஞ்சு இது பண்ணாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் அப்படியே போகுது. போனால் அந்த பொம்பளை பிள்ளையோட வீட்டுக்கார், அந்த பொண்ணோட வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அப்போ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க இங்கே இருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க. ஏன்னா 2வது குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையிலேயே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கால் வருது. அதோட எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. போனால் இவர் இருந்தது தான் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ அவரும் இறந்துட்டா அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணை, நீ தான் என் பையன் சாவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க. அதோட என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மா வந்து நீ இந்தப்பட்ட வாழ்க்கையே வேணாம், உன் வீட்டுக்காரே போயிட்டாரு, நீ எதுக்கு அங்கே இருக்கணும், சரியா, நீ வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய 2 பேரையும் தூக்கிட்டு அவருக்கு காரியம் செஞ்சது போக அப்படியே கூட்டிக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா, இது வந்து இதோட பார்ட் 1 நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். மீதி கதையை வந்து நாளைக்கு, அதாவது பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை அப்படியே தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, பாய், குட் நைட்.